இங்கு கெத்சமனே தோட்டத்துல அவர் தன்னோட இருக்கும்படியாக பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற 3 முக்கிய சீஷர்களை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார். அவர்களை என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் வியாகுலப்படவும் பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்ததை நம்ம பார்க்கின்றோம். பின்பு அவர் சற்று வந்து சீஷர்களை பார்க்கின்றார். அப்படியே தூங்கி போயிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாம இருக்கனா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இரவு நேரத்துல இந்த 3 பேரும் கூட விழித்திருந்து அவங்க ஜெபம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் பேதுரு கூட அந்த சோதனைக்குள்ள விழாத படிக்கு தடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? இன்னைக்கு கூட நமக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வருகிறது. இங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கும் கூட நாமும் கூட இந்த வார்த்தையை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இரவு நேரத்துல 1 மணி நேரம் தேவ சமூகத்துல அவரோடு கூட பேசினால், அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணினால், நாம் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் நம்ம உள்ள போகவே தேவையில்லை. இயேசு மகாராஜா அழகாய் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்த பொழுது என்ன சொல்லுகின்றார்? சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு தீமை நின்று விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? அப்ப சோதனைகளுக்குள்ள உட்படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கூட கூடுவானால் இரவு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வைத்துக் கொள்வோமானால் அது மிக மிக சிறந்தது. நம்ம விழித்திருந்து ஜெபிப்போமானால் சோதனைகளுக்கு உட்பட மாட்டோம். சத்துருவும் களை விதைக்காத படிக்கு தேவ சமூகத்துல நம்ம விழிப்போடு இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்.